அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஒரு காஃபி குடிக்கலான்னு பார்த்தா இந்த கௌரியும் காணும், அக்ஷயாவையும் காணும். எங்க போய் தொலைஞ்சாங்க இவங்க? இந்த பையன் இளங்கோவையும் காணும். அவ எங்க போனா? வீட்டை திறந்து போட்டு ஒருத்தரும் இல்லாம. என்னாச்சு? சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பாஞ்சு பராண்டிடுவாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியாம இளங்கோக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணது தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன கொன்னே போட்டுடுவாரு. சரி, பயப்படாம வா. நான் வரேன், நீ முன்னாடி போ போ. வா. டேய் வாடா போலாம். வா வாங்க. என்னடா விக்ரம், எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? போமா. என்ன 3 பேரும் பம்பறாங்க? என்ன விஷயம்? துரை என்ன பட்டு வேட்டி சட்டையில இருக்காரு? எங்க போயிட்டு வரீங்க? ஏய், எங்க போயிட்டு வரீங்க? சொல்ல போறியா இல்ல பெல்ட் எடுக்கவா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சொல்றேன். கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கா? கோயிலுக்கு எதுக்கு எல்லாரும் ஒன்னா போயிட்டு வந்தீங்க? அது வந்து கல்யாணம். ஐயோ அம்மா. கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? அம்மா, யாருக்கு கல்யாணம்? இவனுக்கு இல்ல, எனக்கு கல்யாணமா? இல்லங்க, அது என்னோட பயத்துல உளர்ற. அது என் பேரு கௌரி இல்லையா? கௌரின்னு ஒரு அம்மன் இருக்கு இல்லையா, அந்த கௌரி கல்யாணம். கௌரி கல்யாணமே வைபோகமே என்ன சொல்லி. என்ன உளறிட்டு இருக்க கண்டபடி? அது ஒண்ணுதான் பாக்கி. அதுவும் போய் பெல்ட் எடுத்து. ஒரு நிமிஷம். அவங்க போயிட்டு வர்றது ஒரு கல்யாணத்துக்கு தான், அதுவும் நம்ம இளங்கோவுடைய கல்யாணம். இளங்கோவோட கல்யாணத்துக்கா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, கவலைப்படாதீங்க, நான் தடுத்து நிறுத்திட்டேன். என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்பா, இளங்கோ யாழினின்னு ஒரு தமிழ் வாத்தியார் பொண்ண காதலிக்கிறான். உங்ககிட்ட சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிற பயத்துல கோயிலுக்கு போய் திருட்டு கல்யாணம் எல்லாம் ஏதோ பண்ண பாத்துருக்கான். நான் தடுத்து நிறுத்திட்டேன். ஓ, துரை காதல் பண்றாரா? அதான் இந்த மாப்பிள்ளை வேஷம் இல்ல? ஏண்டா, உன்னை விட பெரியவன் சும்மா இருக்கான். உனக்கு காதல் கல்யாணம் கேக்குதா இதுக்குள்ள? கல்யாணம் பண்றதுக்கு நீ தொட போறியா? எடுத்ததுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி கையோங்கிறதுனால தான் அவன் பயப்பட்டு இப்ப திருட்டு கல்யாணம் பண்ற வரைக்கும் வந்து தொலைச்சிருக்கான். கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. என்னடா விக்ரம், நீயா இப்படி பேசுற? யாரா உன்னை இப்படி மாத்தந்து? இவனை பார்த்த இடத்துல அடிச்சு கொண்டு போட்டு வராம இங்க வந்து நின்னு பேசிட்டு இருக்க பொறுமையா? சரியில்லடா, இதெல்லாம் சரியில்லை. உங்க அம்மா ஏதோ மந்திரம் போட்டு உன்னை மாத்திருக்கா. அப்பா கொஞ்சம் பொறுமையா ப்ளீஸ். காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறித்தானே ஆகணும். என்னடா சொல்ல வர? இவனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்க சொல்றியா? என்னால முடியாது. இவனை வெட்டி போட்டாலும் போடுவன வழிய அந்த பொண்ணை இவனுக்கு கட்டி வைக்க மாட்டேன். அப்பா, நீங்க இப்படி மறண்டு பிடிப்பீங்கன்ட்டு தான் பயந்து போய் அவன் திருட்டு கல்யாணம் பண்றதுக்கே கிளம்பினான். கல்யாணத்தை பண்ணி தொலைச்சிருந்தானா கெட்ட பேர் யாருக்கு? நம்ம குடும்பத்துக்கு தானே, முக்கியமா உங்களுக்கு தானே. அதுக்காக இவன் எவ்வளையோ காதலிப்பான், அவளை மருமகளாக்கி இந்த வீட்டுல கூட்டு வந்து வச்சு அழகு பார்க்க சொல்றியா என்ன? அப்பா, இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் தானே. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய குடும்பம் எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லவங்க. இத பாரு, இவன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக அந்த பொண்ணை நான் கட்டி வைக்க முடியாது. உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல, உங்க 2 பேருக்கும் ஒரே வீட்டுல அக்கா தங்கச்சி கட்டி வைக்கணும்னு. இவன் அவசரத்துக்கு ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டா உனக்கு எங்கடா போய் நான் பொண்ணு தேடுறது? இவளுக்கு எங்க போய் மாப்பிள்ளை தேடுறது? தம்பி கல்யாணம் பண்ணிட்டா ஊர் உலகம் உன்னை பத்தி என்னடா பேசும்? நான் ஒத்துக்க மாட்டேன்டா. டேய், இவனை பிடிச்சு முதல்ல அந்த ரூம்ல போட்டு பூட்டா. அப்பா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன பண்றது, லவ் பண்ணி தொலைச்சிட்டான் பாவி. இப்போ நாம ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணோட அவன் சரியா வாழலன்னா அந்த கெட்ட பேரு யார வந்து சேரும்? நம்மள தானே வந்து சேரும், நம்ம குடும்பத்துக்கு தானே. விடுங்கப்பா, அவன் ஆசைப்பட்ட பொண்ணையே அவன் கல்யாணம் பண்ணி தொலைக்கட்டும். அப்போ உன்னை பத்தி நீ யோசிக்கல இல்ல? அப்பா, அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா. அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணுக்கு கட்டி வச்சிருங்க. நான் சொன்னா கேப்பீங்களப்பா? அதனால தானே ஒண்ணும் பண்ண முடியாம நின்னுட்டு இருக்கேன். இவளுக்காக நீ குறுக்கல வந்து நிக்கலனா 3 பேரையும் உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருப்பேன். என்ன பண்ண சொல்ற?
குறுக்க அவனுக்காக நீ இல்ல வந்து நிக்கிற. எனக்கு இதுல விருப்பம் இல்லதான். ஆனா நீ சொன்னதுனால என்னால தட்ட முடியல. ஓ, இஷ்டப்படி செய் போ. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா ஓகேடா. அம்மா என்னால நம்பவே முடியலம்மா. இதெல்லாம் நம்ம வீட்ல நடக்குது. விக்ரம், நீ இப்படியே இருப்பா. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இது பாரு, நீ மாறிடாத. இப்படியே இரு, இப்படியே இருப்பா. ஆ?